அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி. இது கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி. டேட் என்றால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். இந்த முறை சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை தெரிந்து கொண்டு அதை எப்படி படிப்பது என்று பார்க்க போகிறோம். உங்கள் பைபிளில் 686 பக்கம் அதை எடுத்துக்கொள்கிறீங்களா? பைபிள் வச்சுட்டே தான் பார்க்கணும். சும்மா அப்படி கேஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுவது ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. இது ஒரு கேட்பதுக்காக இல்லை, நீங்கள் கூடயே சேர்ந்து ஃபாலோ பண்ணணும். 686 687 686 பாருங்கள். 30 சங்கீதம்னு இந்த ரைட் சைட் காலமில் கீழே பார்க்குறீங்க. 30 சங்கீதம். எத்தனை வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? 12 வசனங்களை நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். சங்கீதத்தில் அநேக சங்கீதங்களில் ஒரு சின்ன முன்னுரை மாதிரி நம்ம பார்க்குறோம். 30 பார்த்தீங்கன்னா கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். 28 29 தாவீதின் சங்கீதம். 31 ராக தலைவனுக்கு, அதாவது ஒரு கொயர் மாஸ்டர் அல்லது மியூசிக் டைரக்டர் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எல்லா சங்கீதங்களும் பாடல்கள் தான். திருப்பாடல்கள் என்ற பெயர் கூட சங்கீத புத்தகத்துக்கு இருக்குது. ஆகவே பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்குது, பீட் இருக்குது, ரிதம் இருக்குது. அந்த பாட்டில் கவி மாதிரி அப்படியும் இருக்குது. பாடல் ஜெபமாகவும் துதியாகவும் அநேக சங்கீதங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் பாட்டுன்னே எழுதியிருக்கு. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், பாடல் பிறந்த கதைன்னு. ஒவ்வொரு சங்கீதத்துக்கு பின்னால் சரித்திரம் இருக்குது. இந்த சங்கீதத்துக்கு பின்னாலேயும் சரித்திரம் இருக்குது. நீங்கள் கீழேயே நீங்கள் எழுதிக்கலாம். 2 சாமுவேல் 24 1 நாளாகமம் 21. அந்த பைபிள் பேஜை பாருங்கள். அது போகிற உங்கள் பைபிளில் முடிந்தால் இப்போ எழுதிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பலாம், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எது தேவைன்னு. சங்கீதம் 30 பக்கத்தில் 2 சாமுவேல் 24, அதில் முக்கியமாக 18 முதல் 25, 1 நாளாகமம் 21. இதுதான் அந்த பேக்ரவுண்ட். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்தே பாருங்கள். நீங்கள் கூட வாயை திறந்து வாசிக்கினா நல்லது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இதில் போற்றுவேன் என்ற வார்த்தை துதியை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆகவே அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கலரில், ஒரு பச்சை கலரில் அதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். பி அப்படின்ற ஆங்கில எழுத்து, ப்ரைசிங், பி. கடைசி வசனத்தை பாருங்களேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், என்றென்றைக்கும் துதிப்பேன். அங்கேயும் ஒரு பச்சை கலர் ஷேட். அப்புறம் பி என்ற ஆங்கில எழுத்து, ப்ரைஸ் என்ற வார்த்தைக்கு அடையாளமாக பார்த்துட்டே வாங்க. நடுவில் பாருங்கள், அதாவது ஏறக்குறைய 8ஆம் வசனத்தில், நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து ஒரு சத்தியத்தை அறிவிக்குமோ? அங்கேயும் பக்கத்தில் அதே மாதிரி பச்சை ஒரு ஆங்கில எழுத்து பி. அந்த சங்கீதத்தில் 3 இடத்துல துதியை பற்றி பார்க்குறோம். இந்த சங்கீதம் துதித்து பாடுகின்ற ஒரு சங்கீதம். ஆங்கில வேதாமத்தை மற்ற மொழிபெயர்ப்புகளை பார்ப்போம் என்றால் 12 என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உமக்கு நன்றியாக இருப்பேன், அப்படி பொருளில் இருக்குது. துதிப்பேன் என்ற வார்த்தையும் ஸ்தோத்திரம் நன்றியும் இன்டர்சேஞ்சபிள், சில இடங்களில் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சங்கீதம் துதி நன்றியின் சங்கீதம் அல்லது ஸ்தோத்திர துதியின் பாடல். பாருங்கள், இந்த சங்கீதத்தை இப்படி தான் நம்ம படிக்கலாம். இந்த சங்கீதத்தில் பின்னணியை பற்றி 2 அதிகாரங்கள் சொன்னேன். 2 சாமுவேல் 24, 1 நாளாகமம் 21.
ரெண்டு ஒரே சரித்திரத்தை சொல்லுது. அதில் சரித்திரம் என்ன? தாவீது ராஜா நிறைய வெற்றிகளை சம்பாதித்து அவர் அமைதியாய் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். அவருக்குள்ள ஒருவேளை பெருமை வந்ததோ அல்லது வேறு என்ன எண்ணம் என்று தெரியவில்லை. தேசத்தின் குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுக்க அவர் ஆரம்பித்தார். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 419 பக்கம் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா 419 2 சாமுவேல் 24 தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து எல்லா இடத்துலையும் போய் கணக்கெடுப்பு செய் அப்படின்னு சொல்கிறார். அங்கே கணக்கெடுப்பு செய்கிறது ஆண்டுடைய பார்வையில் பிரியமில்லாததாக இருந்தது. 1 நாளாமம் 21 531 பக்கத்தில் மேலே பாருங்களேன். 1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையெடுக்கிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது தேவனுடைய மனிதன், சங்கீதங்களை பாடி எழுதினவர், தேவனுடைய கிருபையால் அழைக்கப்பட்டு அரசனாக்கப்பட்டவர், பெரிய வெற்றிகளை கண்டவர். அதே தாவீது உள்ளத்தில் சாத்தான் ஏவினான். அவர் இடம் கூடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யோவாபை சொல்கிறாரு. யோவாப் கூட உடனடியாக செய்யலை, அவர் கொஞ்சம் தயங்குறாரு. இருந்தாலும் தாவீதனுடைய வார்த்தை மேற்கொண்டது. அந்த கணக்கெடுப்பு நடந்தது. அதனால் பெரிய பயங்கரமான விளைவுகள் நடைபெற்றன. யோவான் 13:2 அங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம். அங்கேயும் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். இதில் ஒரு பெரிய எச்சரிப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையும் எத்தனை வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சாத்தான் ஏவலாம், சாத்தான் இருதயத்தின் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை படிக்கும்போது இந்த பின்னணியின் குறிப்பு மிகவும் தேவை. அங்கே கடைசியில் தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு, சாய்ஸ் கொடுக்குறாரு. 3 காரியம் நான் செய்ய போகிறேன். இப்போ தாவீது பாவ அறிக்கை செய்கிறார். பாருங்கள், 1 நாளாமத்தில் 531 பக்கத்தில் 8ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் பாவ அறிக்கையின் ஜெபம். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தில் என்னெல்லாம் நம்ம பயன்படுத்தணுன்ற வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். 8-17. இப்போ இந்த சங்கீதத்துக்கு வரோம். இந்த பின்னணியில் நடந்தது. தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை சமயத்தில் பாடணுன்னு அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கார். இதை எப்படி யோசிக்கிறது? தாவீது ஆலயத்தை கட்டலை. ஆலயத்தை கட்டணும்னு அவருக்கு ரொம்ப விருப்பமும் வாஞ்சையும் இருந்தது. அவர் என்ன பண்ணார்? எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணி சாலமோன்கிட்ட கட்டுறதுக்கு ஒப்புவித்தார். ஆனால் அது அநேக வருடங்கள் கழித்தான் நடந்தது. ஆனால் இப்பயே தாவீது இந்த பயங்கரமான பாவத்தை செய்து தேவன் தீர்ப்பு கொடுத்து அவர் பாவரிக்கை செய்து தேவன் எல்லாவற்றையும் மாற்றின பிறகு இந்த பாட்டை எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்னா, பிரதிஷ்டை ஆராதனையில் இந்த பாட்டை பாடுங்க, கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசன கிருபையை நம்ம பார்க்க முடியும், பின்னாடி நடக்க போகிறது. அதனால தான் தாவீது முதல் வாக்கியத்தில், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். 2ஆம் வசனம் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். தாவீது சரீரத்திலையும் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய ஆத்துமா பாவ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இந்த பாட்டில் அவர் அதை சொல்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். அது ஒரு ஜெப வாக்கியம். அது பக்கத்தில் ஒரு ரெட் கலர் ஏரோவில் நீங்கள் அந்த மாதிரி குறித்து கொள்ளலாம். 2வது வசனம் பக்கத்தில் 10 பாருங்களேன். 10, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கூப்பிட்டேன், கெஞ்சினேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஜெபத்தை விளக்கும் வார்த்தைகள். நம்ம கூட சொல்லலாம், ஆண்டவரே கெஞ்சி கேட்குற ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே. 10 பக்கத்தில் 2, 2 பக்கத்தில் 10ன்னு எழுதிக்கலாம். ஒரு ரெட் கலர் ஏரோ 2 இடத்துலையும் நீங்கள் வரைந்து கொள்ளலாம். அங்கே நம்ம பார்க்குறது 3வது வசனம், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர்.
செத்து போன மாதிரி தான், பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அனுபவம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வழியாய் போகும்போது. அதே மாதிரி தான் முதல் வசனத்தில் கீழே பாருங்கள், கீழே ரைட் சைடு எண்டில் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால், அந்த முதல் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்துள்ள வாக்கியங்களை இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்படி தான் சங்கீதத்தை நம்ம தியானம் செய்யணும். அதுக்குன்னா என்ன பண்ணணும், இந்த சங்கீதத்தை பல முறை வாசிக்கணும். இந்த சங்கீதத்தை வாசிக்க கொஞ்ச நேரம் தான் ஆகும், 1.5 நிமிஷம் ஆகலாம். ஆனால் ஒரு 5-10 தடவை வாய் விட்டு வாசிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தூக்கி விடுற மாதிரி, குழியில் இறங்காதபடி. அப்புறம் 8ல் பாருங்கள், 3ஆம் வசனம் பக்கத்தில் 8ன்னு எழுதிக்கலாம். நான் குழியில் இறங்குகையில் நான் மரித்து போனால், அதான் பொருள், என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து ஒரு சத்தியத்தை அறிவிக்குமோ? அப்போ பண்ணுற ஜெபந்தான், கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயம் இரும் என்று சொல்லி கூப்பிட்டேன். 9 ஜெபந்தான். 9, 10 பார்த்திங்கன்னா அது சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய வசனங்கள். 9 முடிவில் கோலன் இருக்குது, அது ஜெபமாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், தாவீது பாவரிக்கை செய்து ஆண்டவர் பாவத்தை எல்லாம் மன்னித்து அப்புறம்தான் இந்த பாட்டை எழுதுகிறார். அதனால தான் இதுக்கு பேர் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாய தாவீது சங்கீதம். அவர் யோசிக்கிறார், சாலமோன் தான் கட்டுவான் ஒரு நாள் அந்த கிரக பிரதிஷ்டை, ஆலய பிரதிஷ்டை ஆராதனையில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். 6-7 வசனங்கள். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இந்த தண்டனையின் வழியாக, சிக்ஷையின் வழியாக போகும்போது நடந்தது தான் அங்கே எழுதுகிறார். இந்த சங்கீதம் பாருங்கள், முழு சங்கீதத்தை நீங்கள் வாய் விட்டு வாசிங்க. இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம், டிவியில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 50 சங்கீதங்களுக்கு தெளிவாக வசனமாக சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிற நிகழ்ச்சி தான் டேட் டைம் நிகழ்ச்சி. இங்கே இருக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கான நோட்ஸ் இருக்கிறது, சங்கீதத்தை எப்படி படிக்கிறதுன்னு நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பின் தகப்பனே, தாவீதின் அனுபவங்களை பாடல்களாக கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவ்வளோ பெரிய தேவனுடைய மனிதன் ராஜா எப்படி வெற்றிக்கு பின் விலகி போனார், விழுந்து போனார் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தி நாங்கள் கேட்டோம். ஆனாலும் அவர் பாவரிக்கை செய்து உடன் திரும்பின போது அவரை ஏற்றுக்கொண்டீர். அவர் மூலமாக நீர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை படிக்கும்போது உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவரீரன் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி நீர் எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். தேவரீரன் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி நீர் எனது விளக்கை ஏற்றி வைத்தீர். ஒரு சேனைக்குள்ளே பாயச் செய்து போரிடச் செய்தீர், மதிலையெல்லாம் தாண்டிடச் செய்தீர். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா.